தமிழகத்துல அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொன்விழா கண்ட அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாதுன்னு உறுதிபட கூறியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில 126 அடி உயர கம்பத்துல அதிமுகவினுடைய கொடியை ஏற்றி 5771 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக இத்துடன் முடிந்துவிட்டது என்று மு.க.ஸ்டாலின் சொல்கிறார். ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார் என்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜகவுடன் கூட்டணி என்பதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார். நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன கவலை என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியால் ஸ்டாலினுக்கு பயமும் பதற்றமும் வந்துவிட்டது என்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததின் நோக்கம் என்னவென்றால் வாக்குகள் சிதறாமல் இருக்கவும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றவுமே என்று கூறியிருக்கிறார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் தேர்தலில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி பெறுவோம் என்றும் கூறிய அவர் திமுக ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே பொய் வழக்கு போடுவது அதிமுகவை அவதூறாக பேசுவதை எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்கும் காலம் எல்லாம் மாறிவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். அன்று இருந்த பழனிசாமி வேறு, இனி பார்க்க போகின்ற பழனிசாமி வேறு என்றும் அவர் ஆவேசமாக கூறியிருக்கிறார். திமுக அமைச்சர்கள் மீது உள்ள அனைத்து ஊழல் வழக்குகளும் அதிமுக ஆட்சி அமைத்ததும் விரைந்து விசாரிக்கப்படும் என்றும் ஒருவரையும் விடமாட்டோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்திருக்கிறார்.